ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் போக போகிறோம். என்னடா ஷாப்பிங் அப்படின்னு தானே யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் வந்து எல்லா இதுவும் பார்த்துருப்பீங்க. ட்ரம்ப்ஸ் டேரிஃப் என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதே பேனிக் தான் இங்கேயும். இங்கேயும் வந்துட்டு நிறைய விதமாக இதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா என்னுடைய ஒர்க் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 2 பீப்புள் இருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க வந்துட்டு ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸு, ஒருத்தங்க வந்து நான் ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸு. இந்த டேரிஃபை பார்த்துட்டு ஒரு ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்மளெல்லாம் ஹர்ட் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தங்க வந்துட்டு நான் ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் அப்பவே சொன்னேன் இவங்களுக்குலாம் இவங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நார்மலாக காமனாக பார்க்குறது அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு காமனாக நம்ம ஒரு இந்தியன்ஸாக இந்த ஊரில் எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலைவாசி ஏறக்கூடாது அப்படின்னு மட்டும் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ் பயங்கரமா அடிபட்டிருக்கு. நாங்க வந்து கொஞ்சூண்டு தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா நெறைய பேர் பயங்கரமா இதுவாயிருக்கு. 401(k)ன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது பென்ஷன் பிளான். அதுல வந்துட்டு எல்லாருக்குமே அடி. ஆனா தட்ஸ் ஓகே. அது வந்து நம்ம நாளைக்கே எடுக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பிரச்சனை. நம்ம வந்து அது வந்து பென்ஷன் பிளான்னால எங்களுக்கு வந்துட்டு $25,000 லாஸ் அப்படின்னு சதீஷ் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அது நாளைக்கே நமக்கு எடுக்கிறோம்னா அப்படின்னு தான் நமக்கு வந்துட்டு இது. நம்ம வந்து அந்த பென்ஷனுக்காக அந்த டைம்ல எடுக்க போறோம்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்ல. ஸோ அதனால நாங்க வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டோம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு இந்தியன் ஸ்டோர்ஸ் இந்தியாவுக்கும் வந்துட்டு டாக்ஸ் போட்டார் பார்த்தீங்களா? அதனால வந்துட்டு இந்தியாவிலேருந்து வர திங்ஸுக்கெல்லாம் வந்துட்டு டாக்ஸ் அதிகமாயிடுச்சு. அதனால வந்து இந்தியன் ஸ்டோர்ல அ விலை அதிகமாக போகுது. இன்னும் 2 வீக்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. நாங்க பெருசா அத வந்து எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் வந்துட்டு ஃப்ரெண்டு இது பர்த்டே பார்ட்டி இருந்தது. அங்க போயிட்டு அவங்க வீட்டு பக்கத்துல காஸ்ட்கோ இருந்தது. அ நாங்க எதுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி தால் போய் வாங்கலாம் அப்படின்னு போனோம். ஏன்னா உளுத்தம் மாவு காலி. உளுத்தம் பருப்பு காலி. ஸோ அதனால மாவு அரைக்கணுன்றதுக்காக போனோம். பார்த்தீங்கன்னா, உளுத்தம் பருப்பே கிடைக்கல. சரி அப்படின்னு சொல்லி நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இது அரிசி அயல் இருக்குங்க. அதுக்கு கீழ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லிமிட் 3 அ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எதுவுமே இல்ல. அ என்னடா இது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே இது விலை இன்க்ரீஸ் பண்றதுனால எல்லாருமே வந்துட்டு இங்க பயங்கரமா வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அ இது யூசுவலா வந்து ஸ்டாக் கிடைக்கலன்னா நம்ம வந்துட்டு பரவால்ல பொறுமையா வரும் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். ஆனா இதுக்கு ஆப்ஷனே இல்ல. நாங்களும் போய் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே டபுள், ட்ரிபிள் ஆகப்போகுது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ அவ்ளோ விலை குடுத்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஓகே. இனிமே ஃபுல்லா எதுவும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 1 மாசத்துக்கு வந்துட்டு ஒரு $20, $30 சேவ் பண்ணலாமே! அப்படின்றது தான் எல்லாருடைய ஐடியாவா இருக்கும். ஏன்னா எனக்கு நான் யோசிக்கும்போது அதான். சரி அதனால நாங்க வந்துட்டு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் ஸ்டோர் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அப்புறம் காஸ்ட்கோ போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். மெயினா வந்துட்டு அரிசி வாங்கலாம். ஏன்னா எனக்கு அரிசி ட்ரம்ல உண்மையிலேயே அரிசி காலி. சுத்தமா காலி. ஸோ அதனால 2 மூட்டை ஒண்ணு வந்து அரிசி ட்ரம்ல போட்டுக்கலாம். இன்னொன்னு வந்து எதுக்கும் ஒரே ஒரு மூட்டையாவது எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஒரு அ எவ்வளோ ஒரு $5 சேவாவது பண்ணலாம் அப்படின்றது தான். 5, 10 அப்படின்ற மாரி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா டபுள் தான் இன்க்ரீஸ் டபுள், ட்ரிபிள்ன்றாங்க எனக்கு தெரியல. அதே மாரி தால் காஸ்ட்கோல தான் நாங்க யூசுவலா வாங்குவோம். ஆனா எனக்கு தெரியல இந்த காஸ்ட்கோல இல்ல அட்லீஸ்ட் நாங்க ரேலேலயும் இல்ல. ஏபெக்ஸ்ல இருக்க காஸ்ட்கோலயாவது கிடைக்கும் அப்படின்றத நான் யோசிச்சு வச்சிருக்கேன். பார்க்கலாம் நம்ம அங்கேயாவது போய் ட்ரை பண்ணலாம். ஆ வேற என்ன இருக்கு? எனக்கு வந்து வாங்க வேண்டிய ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, ஆ அரிசி வாங்கணும், ஆ பருப்பு வாங்கணும், உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு வாங்கணும். வேற எண்ணெய் வாங்கணும். எண்ணெயும் காலி ஆக்சுவலி. நான் யூசுவலா வந்துட்டு வால்மார்ட்ல தான் எண்ணெய் வாங்குவேன். இந்த வாட்டி நான் ஒரு இந்தியன் ஸ்டோர்ல வந்துட்டு அ ஆஃபர் போக $29க்கு 5 லிட்டர் ஒரு எண்ணெய். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. நாட்டு அந்த செக்கு எண்ணெய் மாரியே இருந்தது. ஸோ அந்த எண்ணெய் வந்து யூசுவலா அது வந்து $36 இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு போட்டாங்க.
ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி போட்டாங்க. இப்ப அந்த ஆஃபர் இருக்குமான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஃபர்தர் அந்த எண்ணெய் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே. ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்றது தான் பிளான். யூசுவலா நாங்க வந்து வால்மார்ட்ல பீனட் ஆயில் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நான் வாங்குவேன். காலி ஆயிடுச்சு. சரி வால்மார்ட்க்கு வேற போகணுமா? நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். ஆஃபர் வேற போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி தான் நாங்க 5 லிட்டருக்கு $29 வாங்குனோம். பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வாசனை அப்படியே பீனட் வாசனை இருந்தது. ஸோ அத மிஸ் பண்ணக்கூடாது. ஹோப்ஃபுல்லி ஆஃபர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃபர் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு 4 டப்பாவா எடுத்துட்டு வந்துருவோம். ஆ பருப்பு வந்து எனக்கு யூசுவலா நான் இந்தியன் ஸ்டோர்ல வாங்க மாட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி காஸ்ட்கோல கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க. இப்போ அதுதான் பிளானு. வேற எதுவுமே இல்ல. நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ஸ் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னலாம் வந்துட்டு நம்ம பண்ணலாம்? இன்னும் நம்ம வி ஆர் நாட் லேட்ல. ரொம்ப லேட் ஆகல. இன்னும் வந்துட்டு 2 வீக்ஸ் டைம் குடுத்துருக்காங்க. ம். நீங்க என்னலாம் பண்ணீங்க? இல்ல நம்ம என்ன பண்ணணும்? வேற நான் என்னென்ன வாங்கணும்? நான் எதனா மிஸ் பண்ணிட்டேன் அப்டின்னா, நீங்க வந்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுங்க. ஸோ நம்ம இப்ப வந்து காஸ்ட்கோல போயிட்டு மணி இப்ப வந்து 5 ஆகுது. வீக் டேலலாம் வந்து 8 மணிக்கு மூடுவாங்க. ஸோ நாங்க வந்து வீக் டேல தான் போகலாம்னு யோசிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா இந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் வந்துட்டு அ உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வருது. அது பேர் என்னது? தமிழ் நியூ இயர் வருது. ஸோ இந்த ஏரியால வந்துட்டு தமிழ் நியூ இயர் பார்ட்டி வேற பிளான் போட்டுருக்காங்களா? ஸோ அதனால வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. அதனால நம்ம வந்து இன்னைக்கே போயிட்டு இது பண்ணிடணும். அதே மாதிரி நான் தமிழ் நியூ இயர் பார்ட்டிக்கு ஐட்டம் எடுத்துட்டு போணுமா, அதுக்கும் சேர்த்து வாங்கிடலாம். இன்கிரீடியன்ட்ஸ் வாங்கிடலாம் அப்படின்றது தான் பிளானு. சரி ஓகே. நம்ம இப்ப கிளம்பலாம். கிளம்பி போயிட்டு அங்க என்னென்ன கிடைக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான வாட்டர் பாட்டில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. எவ்வளோ இருந்தாலும் வாட்டர் பாட்டில்லாம் யூஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் அவங்களுடைய கம்பெனி நேம். பாருங்க. இதுதான் அவங்களுடைய கம்பெனி நேம். நான் இவங்களுடைய லிங்க் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்குங்க. ஸோ இது வந்துட்டு சூப்பரான ஸ்டீல் வாட்டர் பாட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது நல்லாவே போட்டிருந்தாங்க. 24 ஹவர்ஸ் இன்சுலேட்டட் ஐஸ் ட்ரிங்க் இருக்கான். ஹாட் ட்ரிங்க் வச்சா 12 மணி நேரம் தாங்குமா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டீல்னால நமக்கு பிரச்சனையே இல்லை. அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க சைடில். ஆக்சுவலி பரவாயில்ல. நான் டாக்ஸிக் ஃபுட் இதை வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த வாட்டர் பாட்டில், ஸ்டீல் வாட்டர் பாட்டில். நான் எனக்கு ஏற்ற மாதிரி பிங்க் கலர் அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க சூப்பராக நமக்காக பிங்க் கலர் அனுப்பிச்சிருக்காங்க. க்யூட்டாக ஒரு ஸ்டிக்கர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா இந்த மூடி. இது தவிர 2 மூடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்துட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி, அதாவது பெரியவங்க தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி அம்மா இருந்தாங்கன்னா நமக்கு அம்மாவுக்கு கொடுத்து விட்ருக்கலாம். தட்ஸ் ஓகே. ஸோ நான் இப்போ தான் நோட் பண்ணுங்க, நான் சட்டையை திருப்பி போட்டிருக்கேன். இங்கே பாருங்க. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுறது. சரி ஓகே. ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி குடிக்கிற மாதிரி இது போட்டிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களுக்குலாம் வந்துட்டு வேணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பெரியவங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி 2 மூடியும் இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி மூடி இன்னொன்று வச்சுக்கோங்களேன். கொட்டவே கொட்டாதுன்னு நினைக்கிறேன். என்ன வேணால் எடுத்துகிட்டு போகலாம். எங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஃப்ளாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நான் இந்த மூடி தான் போடுவேன். ஏன்னா இதுதான் வந்துட்டு நமக்கு கம்ஃபியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப குட்டி பசங்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது, கலரும் நல்லாயிருக்கு. சரி ஓகே. இவங்களுடைய நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்ட்ரா இல்லை இருக்குது. நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னடா இந்த இது கொடுத்துருக்காங்க, ஆனால் ஸ்ட்ரா இல்லைன்னு பார்த்தேங்க. பாருங்கள், ஸ்ட்ரா இருக்குது. ப்ளஸ் க்ளீனிங் ப்ரஷ் வேறு சூப்பராக கொடுத்துருக்காங்க குடிக்கிறதுக்கு. குட்டி பசங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ப்ளஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, க்ளீனிங் ப்ரஷ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த இடம்லாம் கண்டிப்பாக டர்ட் ஆகுங்க. ஸோ அதுக்கெலாம் நல்லாவே யூஸ் ஆகும். சரி ஓகே. இவங்களுடைய நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இப்போ கிளம்பலாம். கம்மியா இன்க்ரீடியன்ஸ் எப்படி இருக்கு? டீசெண்டாக இருக்கா? Consume within 7 days of opening the product. இல்லைன்னா வந்துட்டு ஜூலை 30 வரைக்கும். பரவாயில்லையே இல்லை. பாவ் பஜ்ஜிக்கு பாவு இது இனிமேல் தான் பாவு தான். இது பாஜி தான் நம்ம பண்ணோம். உருளைக்கிழங்கு வாங்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வாங்கிக்கலாம். என்ன சொல்கிறீங்க?
நம்ம வாங்க வேண்டிய ஐட்டத்தை தவிர எல்லாத்தையும் வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன் இல்ல. சரி வா ஸ்வேதா. என்ன வேணும் உங்களுக்கு? Indian items மூஞ்சில பவுடர் கூட போடாம வந்துட்டேன். தால். யா தால். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த டாரிஃப் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? சத்தியமா ஒர்க் ஆகும். நீங்க சொல்றத பார்த்தா ஒர்க் ஆக வேற மாதிரி சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். கடைசியில ஒன்னும் வர போறது இல்ல, பிரைஸ் எல்லாம் ஹைக் ஆக போறது இல்ல, பார்த்துக்கிட்டே இருங்க இல்ல. இப்ப என்ன வாங்க போறீங்க? தெரியல, ஒரு ஐலா போய் பார்த்துட்டு இந்த காஸ்ட்ல ஆக்சுவலா வந்துட்டு சேல் போட்டிருந்தாங்க. ஆர்கானிக் ஜானி பப்ஸ் தானே அது பேர்? என்ன ஜானி பாப்பஸா ஜானி பப்ஸா? ஆக்சுவலி அது நம்ம அந்த சைட் காஸ்கோல தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. இல்லப்பா இல்லையே, எங்க பாருங்க. யா ஆர்கானிக் ஸ்குவீசபிள், இங்க பாருங்களேன். ஸ்மூதியா, ஆர்கானிக் ஸ்குவீசபிள் ஸ்மூதியா. பரவாயில்லையே இல்ல. ஸ்டார் போய்டும் எடுத்து பார்ப்போம். நாங்கள் அதை சாப்பிட்டோம். அது எப்படி மேம் இருந்தது? ஓகேவா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அதுலேயும் வந்துட்டு இதுதான் லைக் ஆல்மண்ட் இது இல்லை, பால் விட்டு பண்ணல நினைக்கிறேன் இல்லை. ஆல்மண்ட் அண்ட் க்ரீம் போட்டிருக்கேன். ஓ பாலும் இருக்கு ஆல்மண்டும் இருக்கா? ஆனால் இது கம்மியாக இருந்தது, கேலரிஸ் கம்மியாக இருந்தது. 100 கேலரிஸ் தான் மற்றதை கம்பேர் பண்ணுறதுக்கு. இல்ல ஆனா நம்மலாம் கேலரிஸை பத்தி பேசுறோம் பாத்தீங்களா? இதுதான் என்னால அக்செப்ட் பண்ண முடியல. ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்வீட் எல்லாம் பொரிச்சுட்டு எல்லாத்தையும் தின்னுட்டு இருக்கோம். நிஜமாவே ஆமாமா பக்லாவா இருந்தது. ஆக்சுவலி நாங்க போன வாட்டி வாங்கினோம், சூப்பரா இருந்தது. தெரியல என்ன சொல்லுங்க, வாங்கிடுவோமா, ட்ரை பண்ணுவோமா? ஓகே லெட்ஸ் ட்ரை. எவ்வளோ பாயிண்ட் 624 பார்ப்போம். நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருந்தா தான் நமக்கு திருப்பி கிடைக்காதுல்ல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஐட்டமாக தான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் இல்லை. ஓகே இதே ட்ரை பண்ணலாம். ஆமாம் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கிளியராக இருக்கு. பனானா, டேட்ஸ், கேரட், டேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா? லெமன் ஜூஸ். பரவாயில்லையே. சரி ஓகே, அடுத்தது என்ன ஐட்டம்? என்னவோ வாங்க வந்துட்டு என்னவோ வாங்கிட்டு இருக்கோம். பட்டாணி வேற காலி. ஆர்கானிக் பட்டாணி இருக்காப்பா இங்க? இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் பட்டாணி. இது பட்டாணி இல்லப்பா, எடாமமே அப்பப்போ தான் வரும். ஸோ அதனால நம்ம பார்த்துட்டே இருக்கணும். வரும்போதே வந்து 2-3 பேக்கெட் வாங்கி வச்சுக்கணும் ஃப்ரீசரில். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சீசன்ஸில் வந்து வரவே வராது. இப்போ பாருங்கள் இல்லை பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இல்லைப்பா, இப்போ இல்லை கரெக்டு. ஸோ அடுத்த ஐட்டம் போங்க. டர்க்கி மாம்ஸ், அது டர்க்கி ரோட்டி மாதிரி இருக்குல்ல. நானும் அந்த ரோட்டின்னு தாங்க நினைச்சாங்க. பாருங்க ரோட்டி மாதிரி இருந்தது. மாம்ஸ் உருளைக்கிழங்கு வேற வாங்கணும்ப்பா. இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆர்கானிக் மேங்கோ சங்க்ஸ். இது வந்து சதீஷ் வந்து சூப்பராக ஒரு வாட்டி வந்து செமையாக இது பண்ணி கொடுத்தாரு. 2 வாட்டி. சரிப்பா 2 வாட்டிப்பா. என்னன்னா மேங்கோ மில்க்கு சுகர் போட்டு செம்மையாக வந்தது. செடியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருக்கு, அதான் நான் நினச்சேன். ஓகே எடுத்துருங்க. மே மந்த் வரைக்கும் இருக்கு. யா பாருங்க $3.50 ஆஃபர். ஸோ நாங்கள் முக்கால்வாசி இந்த மாதிரி பார்த்துட்டு நல்ல ஐட்டம்லாம் வந்து ஆஃபரில் வந்துச்சுன்னா வாங்கிடுவோம். யா வாங்கின அந்த ஐட்டமோட இந்த ஐட்டம் தான் கம்மி. ஸோ நாங்கள் தான் யோசிச்சுட்டு இருக்கோம் பேசாமல் நம்ம இதையே எடுத்துக்கலாமான்னு. ஏன்னா நாங்கள் இது ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து அந்த புது ஐட்டம் டேஸ்ட் பண்ணதில்லை. ஸோ அதான் எங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இந்த இடத்துல அம்மாம் சார் இங்கே ஏதோ கொடுக்குறாங்கப்பா சாம்பிள். சார் போய் பார்க்கணுமா? இந்த அளவுக்கு சாம்பிள் இன்னும் வைக்கல. சரி ஓகே. பொட்டேட்டோ எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இங்கே காலி ஆகிடுதுல. சரி ஓகே பொட்டேட்டோ எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. மாம்ஸ் இந்த ஆளை மட்டும் மறக்கக்கூடாதுப்பா. போல நான் எப்படி இருக்கு? பயங்கரம். ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ஒரே பச்சை பச்சையா இருக்கு. பச்சை பச்சையா கேப்போன்றது தான். பச்சை பச்சையா இருக்கு. நான் என்சியில் போலன்னு பயங்கர மோசமா இருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் தான் எல்லாத்தையும் வாங்கினோங்க. அதனால இந்த வாட்டம் வந்து இது மட்டும்தான், இந்தியன் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். எடுத்தோம். இங்கே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சொன்னாங்க, இருங்களேன் உருளைக்கிழங்குல காமிக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்கும். இன்னொரு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எல்லோவாக இருக்குது. அந்த உருளைக்கிழங்கு எடுக்காதீங்க அப்படின்னாங்க. ஏன்னு தெரியல. உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எதுன்னு காமிக்கிறேன் கிட்ட போயிட்டு. ஸோ இதோ இந்த மஞ்சள் கலரில் இருக்குது. இது வேண்டாம் நாங்கள.
அதுதான் எடுக்க சொன்னாங்கல்ல. ஓகே ஓகே. ஸோ ஏன்னு தெரியல, உங்களுக்கு தெரியும் ரீசன்னா எனக்கு சொல்லுங்கள். சரி ஓகே. வேறு என்ன மாம்ஸ் எடுக்கணும்? ரெட் ஆனியன்ஸ் நம்ம வாங்கி வச்சிட்டோமே. இதே அளவுக்கு தான் நம்ம இதே ஒரு பவுண்டு $1 வாங்கினோம். அதே தான் ஆல்மோஸ்ட் 99 சென்ட்டுக்கு வாங்கினோம் இந்தியன் ஸ்டோரில். ஓகே, பெரிய இதனால சம்மர் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்துருச்சுங்க. ஆனால் நான் இப்போதைக்கு அந்த சம்மர் ஐட்டம்ஸ்லாம் வாங்க போகிறதில்ல, ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம், இன்னும் டைம் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு பிளான் வேறு. வில் நாட் ட்ரை தட் ஒன். இது வந்து எக் ஒயிட்டோட இருக்கு. இது நாங்க ட்ரை பண்ணவே இல்லை. இல்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாம் உண்டை கட்டி சாப்பிடுறேன்னு இது பண்ண மாட்டாங்க. அதை விட இது நல்லா இருக்கே. யா, எக் ஒயிட் அண்ட் ஸ்பினாச். இப்போ வந்துட்டு ஒரு பீட்சா இருக்கும், அது எப்போவாது தான் வரும். இப்போ இல்லை, அது ட்ரஃபிள், மஷ்ரூம் ட்ரஃபிள் பீட்சா சூப்பராக இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது இல்லை இப்போதைக்கு, காலி இல்லைப்பா. நாங்களும் அது வரோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எடுக்கலான்ட்டு. காலி. சரி ஓகே. இது வந்து என்ன பார்த்தீங்களா, நாங்கள் இதை முடிச்சுட்டு அப்படியே இந்தியன் ஸ்டோரும் போயிட்டு அங்கேயும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். அப்படியா? ஸோ ஸ்பைசஸ்லாம் எதுவும் வேண்டாம். நெய் வேணுமா? எனக்கும் வேண்டாம். யா, சும்மா கலாய்ச்சேன். ஸோ நெய் நம்ம வந்து வீட்லேயே காய்ச்சிருவோம்ல, ஸோ அதனால் நெய்யெல்லாம் வாங்க போகிறது எங்கே இருக்கும் தெரியுமாங்க? எங்க நெய் காமிக்கிறேன். நெய் நெய் இதோ ஆர்கானிக் கீ. தாத்தா வெடியில் நெய். ஐயோ சும்மா இருங்கப்பா, உங்களோட சேர்ந்து நானும் இப்படி ஆயிட்டேன். ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ? இது வந்துட்டு $20, 1999. மஞ்சள் பொடி கூட விற்றுருக்காங்க, சாஃப்ரான் இருக்குது, அதெல்லாம் நம்ம வாங்கல. ஏற்கனவே மஞ்சள் பொடியெலாம் நமக்கு அம்மா வந்து அழகாக அமைச்சிடுறாங்கல்ல. ஸோ அதுதான் தட். இப்போ தெரிஞ்சு தால் இருக்கா இல்லையான்றது கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஞாபகம் இருக்கா, போன வாரம் நாங்கள் வந்துட்டு வேற ஒரு காஸ்கோ போனோம். அது என்ன காஸ்கோப்பா ஆக்சுவலாக? ஃபியூக்வே வேறேனா பக்கத்தில் இருக்க காஸ்கோ இல்லை, டென்டன் ரோடுன்னு. ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வாங்கலான்னு. அங்கே போனீங்கன்னா சோனா மசூரி அரிசியே இல்லை, எல்லாமே காலி, அந்த இடமே காலியே இருந்தது. கரெக்டா? அதை பார்த்து தான் எங்களுக்கு பயம் வந்துச்சு, டே என்னங்கடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க அந்த ஐலில் இருக்கான்னு பார்ப்போம். வேண்டாம், மெட்ராஸ் லென்டில்ஸ். ஆமாம், நாங்கள் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம், அவ்வளோ எனக்கு பிடிக்கல. இல்லை வேண்டாம், ஜாப்பனீஸ் இது ட்ரை பண்ணலாமா? எடுங்க. தேங்க்யூ. ஜாப்பனீஸ் சாஸ் சப்போர்ட். ஐயோ ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? சாப்பிட விடுறீங்களா? தவசத்துக்கு வச்ச பிண்ட சோறு மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இது வந்து ஸ்டிக்கி ரைஸில் வந்துட்டு ஒரு சாஸ் மாதிரி ஊற்றி கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணிட்டா இருங்க. ஓகே, அது நல்லா தான் இருந்துச்சு. ஐ லைக் இட். ரிவ்யூ చెప్పు. ஓகே, நல்லா தான் இருக்குல்ல? எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா கலந்து எப்படி வச்சுட்டு பாருங்க. யா போதும் சாப்பிடுங்க. ஒன்று வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணுற ஒரே ஆளுங்க நம்ம தான். அந்த கடையிலையாவது வந்து அந்த போர்டை போட்டு அந்த ஏரியாவது காலிமா. இங்கே சோனா மசூரி அரிசியே இல்லை, பாஸ்மதி அரிசி மட்டும்தான் இருந்தது. நாங்கள் இப்போ இங்கே இருக்கிறது வந்து ஏபெக்ஸ்ன்ற ஏரியாவில் இருக்க காஸ்கோங்க. இப்போ இல்லை, தாலும் இல்லை ஆக்சுவலி. இல்லை நம்ம லேட்டு மாம்ஸ், நம்ம லேட்டு வந்திருக்கோம், எல்லாத்தையும் காலி ஆக்கிட்டாங்க போல இருக்கு. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது. நம்ம காஸ்கோவில் நேற்று போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா? நேற்று ஈவினிங் போகணும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஈவினிங் நான் வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத காமிக்கிறேன். வெஜிடபிள்ஸு, அந்த நார்மல் அந்த ஐஸ்கிரீமு அதெல்லாம் தவிர வந்து நான் இதெல்லாம் தான் வாங்கினேன். என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அரிசி சொன்னேன், அரிசி 2 மூட்டை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து கனோலா ஆயில், ஏன்னா சம்டைம்ஸ் நார்மல் ஆயிலும் வேணும். இப்போ பூரி அந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் நார்மல் ஆயில் வேணும் அப்படின்றதுனால பூரி சுடுறோம் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நார்மல் ஆயில். இது டிஷ் டிட்டர்ஜென்ட், அதாவது ஆஃப்டர் டிஷ் வாஷருக்காக இது விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் நான் சொன்ன வந்து அந்த கோல்டு ப்ரெஸ் ஆயில், இதுவும் நான் வாங்கினேன். ஏன்னா இது கொஞ்சம் விலை அதிகம், அதுதான் மேட்ரு.
மிச்சப்படி இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் விலை தான் அதிகம். இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் இருங்க. இன்க்ரீடியன்ஸ் என்ன போட்டுக்கோங்க, பீனட் ஆயில் மட்டும்தான் போட்டுக்கோங்க. ஓகே, கண்ட கெமிக்கல்லாம் போகல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது என்னடா நீ கேஷ்யூ வாங்குறீங்க, அதெல்லாம் வந்து காஸ்கோ தானே, இங்கே பாருங்கள் கிரிக்லாண்ட் தானே அப்படின்னு தானே யோசிப்பீங்க. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் வியட்நாமும் ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ அதனால சரி இதுவும் விலை ஏறப்போகுது அப்படின்னு தானே வாங்கினேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது. எஸ். ஸோ இது வந்துட்டு சும்மா சீரியல். இது நான் ப்ராடக்ட்லாம் செக் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. இது இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இங்கே தான். நான் சும்மா சீரியல் வாங்கினேன். அதுக்கப்புறம் அங்கேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க பாவ் பாஜி வாங்கினோம். ஸோ பாவ் பாஜி பண்ணேன். அதெல்லாம் தெரில விலை எப்படி ஏறும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வந்து செக் கூட பண்ணல. ஆக்சுவலி நம்ம யோசிப்போம் நம்ம வந்து இந்தியன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வாங்குறாங்கன்னு. அப்படி தாங்க இல்லை, எல்லாருமே. இது இந்த ஊர் தான். ஸோ எல்லாருமே வாங்குறாங்கங்க, எல்லாருமே இட்டாலியன்ஸ்லேருந்து எல்லாருமே. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தேன், வேற ஒருத்தவங்க வந்து அமெரிக்கன்ஸ்லாம் கூட வந்து சொல்கிறாங்க நாங்கள் இந்த ஊர் தான் அந்த ஊருதுன்னு. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் பை கலிஃபோர்னியான்னு போட்டிருக்கு. அப்போ இது வந்து இல்லை போல இருக்கணும். அது கூட ஜாப்பனீஸ் சாஸ் விலை ஏற போகுதுன்னு நினச்சி வாங்கினேன். சரி பரவாயில்ல விடுங்க, ஏன்னா ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, இதெல்லாம் தான் காஸ்கோவில் வாங்கினேன். கம்மியாக தான் வாங்கின மாதிரி இருக்கா இல்லை அதிகம் தான் கரெக்டாக தான் வாங்கினேன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வாங்குற மாதிரி தான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்டாக்கப் பண்ணுற மாதிரி வாங்கலை. வேணால் நம்ம அடுத்த வாட்டி போய் நிறைய ஸ்டாக்கப் பண்ணிப்போம். ஸோ இது வந்து இந்தியன் ஸ்டோரில் வாங்கினேன். ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் ஸ்டோரில் பெருசாக வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வாங்கினேன். அது தவிர நான் சொல்கிறேன், வெங்காயம் தக்காளி புதினா பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, அதாவது கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரிலாம் வாங்கினேன். அது தவிர இந்த ஐட்டம்ஸ் இது கூட ஸ்டாக்லாம் இல்லை, 2 தான் வாங்கினேன். இது போக இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து இது ஆஃபரில் போட்டிருந்தோம், அதனால் நான் இதை வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பிராண்டெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இந்த பிராண்ட் இப்போ அதிக ஆஃபரில் போட்டிருந்தான், அதனால் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கடலைப்பருப்பு வாங்கினேன். ஏன்னா கடலைப்பருப்பு காலி ஆயிடுச்சு. ஃபுல்லாக நல்லா இது வடை போட்டு ஒரு நாள் சும்மா சூப்பராக அடிச்சிட்டோமா, அதனால் கடலைப்பருப்பு காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டீ பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஏற்கனவே நான் ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு அதுலேருந்து. இது ஆக்சுவலாக ஆஃபர் போட்டிருந்தான், இப்போலாம் ஆஃபர் நிறுத்திட்டான் போல இருக்குது. ஏன்னா இது ஒன்று தான் கிடச்சிது, மீதி எதுவுமே ஆஃபரில் கிடைக்கல. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டீ பேக்கெட் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இது சொல்கிறேன், வெறும்னே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து என்ஜியில் தான் இருக்கான். சுகர் டைரி அவ்வளோதான், சுகரு டைரி க்ரீமர், அதுக்கப்புறம் க்ரீமர், இதுதான் இதனுடைய இன்க்ரீடியன்ஸ். இன்றைக்கி நான் ஒரு நாள் தான் சாப்பிட்றதுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆனால் நிஜமாகவே நான் சொல்கிறேன், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பீஸ், அதாவது இந்த ரோட்டு சைடில் வந்துட்டு ஒரு சன்னா மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த சன்னா பண்ணுற இது, அந்த சன்னா பண்ணுற எல்லோ பீஸ் இது. சரி ரொம்ப நாள் ஆச்சு இது ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லி அதை பார்த்தோன்னே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேர்க்கடலை, இது ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வேர்க்கடலை சட்னி பண்ணி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வாங்கிறதுக்கு இல்லை, அதிகமாக வாங்கினாலும் வண்டு பிடிச்சிருங்க. சீரியஸாக நான் சொல்கிறேன், அதனாலேயே எங்களால் வாங்க முடியல. அதனால தான் நான் வந்து இந்த அரிசியே பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் இருக்குது. அது தவிர நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் 2 பேக்கெட் தான் வாங்கியிருக்கோம், டக்குன்னு காலி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். நான் யூஸ்வலாக அதான் நான் யோசிச்சுட்ருக்கேன், இன்னும் 2 பேக்கெட் கூட வாங்கலாம், ஆனால் அங்கே கிடைக்கல. டு பி ட்ரூ, அதுதான் உண்மை. நான் இது வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல, நம்ம வந்து போகணும் பார்த்தீங்களா ஏபெக்ஸ், அங்கே வந்து இந்த அரிசியே இல்லை, நான் ரேலியா காஸ்கோவில் தான் வாங்கினதுங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த காஸ்கோவில் வாங்கலாம் அப்படின்றது. அவ்வளோதாங்க நம்மளுடைய மளிகை சாமான். என்னடா நீங்கள் ட்ரம்ப் டேரிஃப்க்கு போடுற மாதிரியே இல்லை அப்படின்னு தானே, பேனிக் பை மாதிரிலாம் இல்லை, நார்மல் பை தான் இது, நல்லாவே தெரியுது. மேக்ஸிமம் நான் அதிகமாக வாங்கினது எண்ணெய் மட்டும்தான் நினைக்கிறேன், வேறு எதுவுமே வாங்கலை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் இது பண்ணீங்க அப்படின்றது இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். நம்ம யூஎஸில் என்ன பண்ணுறோம், எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. எனக்கு எதனா டிப்ஸ் இந்த இதுக்கு பண்ணணும் அப்படின்றதா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளும் ட்ரை பண்ணலாம். பாய்.